48 150. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவர்களே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்கப்பட கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியின் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். சகல மகாமச்சங்களே சகல ஆழங்களே அக்கினியே கல்மழையே உறைந்த மழையே மூடும் பனியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே மலைகளே சகல மேடுகளே கனிமரங்களே சகல கேதுர்களே காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊரும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளே பூமியின் ராஜாக்களே கர்த்தரை துதியுங்கள். சகல ஜனங்களே பூமியில் உள்ள நியாயாதிபதிகளே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்கப்பட கடவது. அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கிறது. அவருடைய மாட்சிமை வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவைகள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாக இஸ்ரவேலுக்கு கொண்டாட்டமாகவும் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்கு தக்கதாக அவரை துதியுங்கள். மகத்துவம் உள்ள மாட்சிமை பொருந்திய அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமென்.